இன்றைக்கி வந்து ஒரு ஆர்கானிக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக தாண்டி நாம் தமிழர் வந்து பார்த்திங்கன்னா 15% இலக்கு அடையணும். ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டையாக யார் இருக்கிறதுன்றதை மட்டும் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் தான் முட்டுக்கட்டை. விஜய் களத்திலே இல்லைன்னா கண்ண முடின்னு சொல்லலாம் சார். நீங்கள் திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் மாறி மாறி ஓட்டு போட்டுருக்கேன். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாம் தமிழர் வாக்களிப்பேங்க அப்படின்ற அந்த டாக் வந்து எதனால் வந்து மடைமாற்றம் செய்யப்படுது? விஜய் அரசியல் வர களத்தில் வந்தனால தான். கமல்ஹாசன் வந்தார், இன்றைக்கி விஜய் பண்ணுறாரு, அவ்வளோதான். முதல்ல நீங்கள் பண்ண சதியை விஜயை கொண்டு வந்து சதி. விஜயே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் கொண்டு வந்து நான் சொல்லுவேன். கணிப்பு என்பதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் நடத்தினாலும் அதை உறுதியாக அதை சயின்டிஃபிக்காக ரொம்ப டிப்ளமேட்டிக்காக துல்லியமாலாம் நான் சொல்லவே முடியாது. அதனால் வந்து சரி நான் துல்லியமாக சொல்ல, நீங்கள் அப்ராக்சிமேட்னு கூட பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டுன்னு வரும்போது தான் சிக்கல் உங்களுடைய மைண்டில் இருந்து நீங்கள் திருப்பீங்க. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் முடிவு வந்துட்டிங்கன்னா துல்லியமாலாம் கிடையாது சார். நான் பைட்டுக்கிட்டலாம் எடுக்கல, ஒரு உத்தேசமாக நான் வந்து பார்க்குறேன். ஒரு வண்டி எடுத்து ஒரு சுற்றினேன், ஒரு 4 பேர்கிட்ட கேட்டேன் அப்படின்னும் போது அது அப்ராக்சிமேட்னு வரும்போதே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நீங்கள் உங்களை சார்ந்த ஐடியாலஜி உள்ள அந்த கட்சிக்கு தான் நீங்கள் ஃபேவராக சொல்லுவீங்க. 3 விதமான வாக்காளர்கள் நாம் தமிழுக்கு இருக்கிறாங்க. ஒன்று மாற்று அரசியல் விரும்புகிறவங்க, அது மாற்று முறைன்னு சொல்லி சீமான் மாநிலம் சொன்னாலும் அது மாற்று அரசியல். ரெண்டாவது தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் 2 பேர். மூணாவதாக வந்து சீமான் மீது வெறிகொண்ட தம்பிகள்னு ஒரு பிரிவு, ஒரு செக்ஷன் இருக்க தான் செய்யும். இந்த 3 தரப்பு வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா சீமான் மீதான பற்றுள்ள அந்த தம்பிகள் வந்து வாக்கை மாற்ற முடியாது. தமிழ் தேசிய வாக்குகளை மாற்ற வேண்டும். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க முடிச்சிடும். பிஜேபி பொறுத்த வரைக்கும் விஜயெல்லாம் ஸ்ட்ராங்கான நபர்லாம் கிடையாதுன்னு நம்ம பார்க்குறோமே, பிரச்சாரத்திலே பார்க்குறோமே. ஆனால் விஜய் ஈஸியாக முனைக்கிடுவாங்க. அதுக்கு வேலைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் மீண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் மாதிரிலாம் வந்து போராடிலாம் வர முடியாது. விஜயெல்லாம் போர்க்குணமோ போராட்ட குணம்லாம் விஜய் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையை சொகுசாக வாழ்ந்துட்டுவாங்க, பெரும்பகுதி சொகுசாக வாழ்ந்துட்டேன். இப்போ வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து ஏன்டா உள்ளே வந்தோன்ற ஃபீலிங்கில் இருக்கிறான். நேற்று வரைக்கும் ஏன் அரசியலுக்கு வந்தோன்ற ஃபீலிங் வரக்கூடாது. சீமான் எப்போவுமே வந்து என்னைக்காக சொல்லிக்கிறேன், நான் ஏன்னா இந்த அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி சொன்னதே கிடையாது, எந்த தலைவரும் சொன்னதே கிடையாது. விஜய்க்கு அந்த ஃபீலிங் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம களத்தில் போய் பார்க்கும்போது நான் பரவலாக சொல்லக்கூடிய எல்லாம்னு கேட்டிங்கன்னா, அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளது இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் சேக்குவாரா ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். தமிழ் ஊடகம் அப்படின்னக்கூடிய ஒரு வெப்சைட்டில் இன்றைக்கி ஒரு நியூஸ் வெளியாகிருந்து அது வந்து பரபரப்பே ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் கருத்து கணிப்பில் வந்து ஃபோர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆதரவோட வெளியிட்டிருக்காங்க. அவங்க வந்து தொடர்ச்சியாக நெரேட்டிவ்ன்றதை ஒன்று செட் செய்யணும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நியூஸ் சேனல்ஸ் மூலமாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தது வந்து இப்போ கருத்து கணிப்புலேயும் அதே விஷயத்தை பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயமும் வருது. திட்டமிட்டே நாம் தமிழ் எங்கும் வெற்றி பெறாது, 3க்கும் 5க்கும் கீழே வந்து வாக்குகளை தான் பெறுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் செய்ய பார்க்குறாங்க. இதை வந்து ஆதரவோட வெளியிட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அப்படிதான் செய்வானுங்க. என்ன செய்யணுங்கன்னா வந்து அப்படியா, அப்போ என்ன செய்யணுங்கன்னா யார் ஓட்டை வந்து விஜய் பிரிக்கிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இப்போ விஜய் களத்தில் இருக்கிறதுனால களம் வந்து பார்த்திங்கன்னா விஜயை மையப்படுத்தி தேர்தல் களம் இருக்குதுன்றதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை மறுக்கவும் முடியாது, மறைக்க முடியாது. விஜய் நான் தான் சொல்கிறேனே, விஜய் பிரச்சாரத்துக்கே வராமல் வீட்டில் படுத்து தூங்கியிருந்தால் கூட 5-10% வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கு இருக்குது. ஏன்னா களத்தில் இருக்க உண்மை நிலவரம் அப்படி இருக்குது. அவன் தற்கொலையாக இருக்கிறானா, அறிவாளியாக இருக்கிறானா, சயின்டிஸ்டாக இருக்கிறானா, பொறிக்கையாக இருக்கிறானா அப்படின்றதுலாம் செகண்ட் பேச்சு. வாக்கு வந்து 5-10% வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20% வாக்குகள் வரும்னு கேட்டால் விஜய் களத்தில் நேரடியாக இறங்கி பேசக்கூடிய பிரச்சாரங்கள், முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள், அந்த கொள்கை தத்துவங்கள், அந்த கோட்பாடுகள், அவர் ஃப்யூச்சரில் என்ன செய்ய போகிறார், அந்த செயல் திட்டங்கள், இதெல்லாம் போய் மனசில் போய் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆச்சுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஓட்டு போகிறேன், இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது அந்த ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு வந்து ஒரு பார்வை இருக்குன்னு கேட்டால் 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஓட்டு போடணும், இந்த முறை வந்து மாற்றி போடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மடைமாற்றம் செய்யக்கூடிய சூழல் இருக்குதுன்றது நான் ஆரம்பத்தில் சொல்ல வரேன். இன்றைக்கி வந்து ஒரு ஆர்கானிக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக தாண்டி நாம் தமிழர் வந்து பார்த்திங்கன்னா 15% இலக்கு அடையணும். ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டையாக யார் இருக்கிறதுன்றதை மட்டும் பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தான் முட்டுக்கட்டை. விஜய் களத்திலே இல்லைன்னா கண்ண முடின்னு சொல்லலாம் சார். நீங்கள் திமுக அதிமுக 2 கட்சியும் மாறி மாறி ஓட்டு போட்டுருக்கேன். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாம் தமிழ் வாக்களிப்பேங்க
அப்படின்ற அந்த டாக் வந்து எதனால் வந்து மடைமாற்றம் செய்யப்படுது? விஜய் அரசியல் வர காலத்தில் வந்தனால்தான். கமல்ஹாசன் வந்தார், இன்னைக்கு விஜய் பண்ணுறார், அவ்வளோதான். அப்போது இந்த இடத்துல வந்து இதை திட்டமிட்டே சில பேர் சொல்லுவான். என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாருங்க? நான் தமிழ் வாக்குகளை பிரிக்கிறாருங்க. ஏங்க அவர் ஃபஸ்ட்டு ஓட்டர்லாம் வந்து சீமான் தான் வாங்க. ஃபஸ்ட்டு ஓட்டர், செகண்ட் ஓட்டர், தேர்ட் ஓட்டர்லாம் கிடையாது. 2 கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 விதமான வாக்காளர்கள் நாம் தமிழுக்கு இருக்கிறாங்க. ஒன்று மாற்று அரசியல் விரும்புகிறவங்க, அது மாற்று முறைன்னு சொல்லி சீமான் மாநிலம் சொன்னாலும் மாற்று அரசியல். 2வது தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் 2 பேர் இருக்காங்க. 3வதாக வந்து சீமான் மீது வெறிகொண்ட தம்பிகள்னு ஒரு பிரிவு இருக்குது, ஒரு செக்ஷன் இருக்காது, இருக்க தான் செய்யுது. இந்த 3 தரப்பு வாக்குகளே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் மீதான பற்றுள்ள அந்த தம்பிகள் வந்து வாக்கை மாற்ற முடியாது, தமிழ் தேசிய வாக்குகளை மாற்ற முடியாது. ஆனால் மாற்று அரசியல்னு நினைக்கிறான். 2 திராவிட கட்சிகளும் போட்டு இந்த மாற்று அரசியல் விரும்புகிறான். மாற்று முறை அரசியல் இல்லை, மாற்று அரசியல் விரும்புகிறான். பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்யறான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நடக்கும். இப்போ களத்தில் போய் நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறான், 2 கட்சிகள் மாறி மாறி ஓட்டு போடச்சிங்க, புதுசாக ஒருத்தர் வராருங்க அப்படின்ற மைண்ட் செட் வருது சரண். நான் களத்தில் சொல்கிறேன், நான் பாண்டே மாதிரி 4 செவத்துக்குள்ளே உட்காந்து சொல்ல. களத்தில் போய் பார்க்கும்போது அது ஃபஸ்ட்டு ஓட்டரு, செகண்ட் ஓட்டர், தேர்ட் ஓட்டர்லாம் கிடையாது. அதாவது கேட்டால் பலவிதமான வயதுடையவங்க, அது 60 வயசாக இருக்கட்டும், 40 வயசாக இருக்கட்டும், 35 இருக்கட்டும்னா 2 கட்சிகள் மாறி மாறி வாக்களிச்சிட்டாங்க, புதுசாக ஒருத்தர் வராருங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஜான் ஆரோக்கியசாமியோட அந்த 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 என்ன சொல்ற அந்த ட்ரெண்ட் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, ஜான் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, அதிமுக நீங்கள் சாடாதீங்க, விட்டுருங்க, டிஎம்கேவே அடிங்க, டிஎம்கே ரூலிங் பார்ட்டி, டிஎம்கேவே அடிங்க, ஆட்சிக்கு எதிரான ஓட்டு உங்களுக்கு வந்துடும். ஆட்சிக்கு எதிரான ஓட்டு வழக்கமாக யார் வாங்குவாங்க? அதிமுக வாங்குவாங்க. அதிமுக உள்ள இயற்கையாக உள்ள அந்த வாக்கு சதவீதமும் ஆட்சிக்கு எதிரான வாக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக போகும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதிமுகலாம் நீங்கள் அடிக்காதீங்க, திமுகவை அடிங்க. அப்போ திமுக என்ன செய்யணும் கேட்டால் அவங்களுடைய வாக்குகளை தக்க வைக்கிறதுக்கு அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக திமுக அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கள நிலவரம் எப்படி ஆயிரும்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு ஆயிரும். வேறு வந்து பார்த்தீங்கன்னா அப்போது இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லம்சமான ஓட்டு விழுந்துடும், கஷ்டப்படவே வேண்டியதில்லை. ஆட்சிக்கு எதிரான ஓட்டு மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லம்சமான வந்து ஒரு வாக்கு வந்துடும். அப்போ இந்த இடத்துல நம்ம களத்தில் போய் பார்க்கும்போது நான் பரவலாக சொல்லக்கூடியது எல்லாம்னு கேட்டிங்கன்னா, 2 கட்சிக்கும் வந்து மாறி மாறி போட்டுருக்கேன், இந்த முறை வந்து நாங்கள் வந்து மாற்றிடுவோம், அந்த சிந்தனை இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதனால் விஜய் வந்து முதலமைச்சராக கற்பனை பண்ணிடாதீங்க, தலைகீழ தண்ணி குடிச்சாலும் நடக்காது. அது ஒரு லம்சமான வாக்கு வந்து பிரிக்கிற இடத்துல இருக்கு. யாருடைய வாக்கை பிரிக்கிறாங்க? அதிமுக போகக்கூடிய வாக்குகளை பிரிக்கிறாரு. ஏன்னா இயற்கையாக அதிமுக தான் போகணும். எனக்கு திமுக வேணாங்க, 5 வருஷம் ஆண்டுட்டாங்க, நான் வந்து அதிமுக போடுறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அவன்லாம் இப்படி மாறுறான், இப்படி மாறுறான். இப்போ இந்த இடத்துல வந்து விஜய் இல்லைன்னா அந்த ஓட்டு நாம் தமிழ். ஆனால் இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போது ஒரு சாமானிய மனுஷனாக என்ன தான் ட்ரெண்ட் செட்டிங் பண்ணாலும் அவனுக்குள்ள இஷ்யூவை பற்றி பேசக்கூடிய தலைவர்கள் வரணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து முயற்சிப்பாங்க. குறிப்பாக வட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பறையர் இஷ்யூக்கள் ஏகப்பட்டது இருக்குது. பறையர் சமூகத்துக்கு எதிரான தாக்குதல், வன்கொடுமைகள், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. தென் தமிழகத்துலேயும் எஸ்சி இருக்கக்கூடிய இஷ்யூக்களை வந்து நாம் தமிழ் வந்து பேசுகிறாங்க. ஸோ நம்ம இஷ்யூ வந்து ஒருத்தர் பேசுகிறாங்க, பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி சீமான் அவர்கள் பேசுகிறாரு. விஜய் அவர்களுக்கு இதில் என்ன நிலைப்பாடு அப்படின்றதே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ நம்ம இஷ்யூவை பேசக்கூடிய ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கலான்ற ஒரு விஷயம். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ விஜய் வந்து ஒரு கற்பனை உலகத்தில், அதாவது கேட்டால் ஒரு சிஎம்மாகவே ஆகணும், விஜய் வந்து சிஎம் ஆயிடுவாருங்க. ஆமாங்க, சிஎம் ஆயிடுவார். எப்படிங்க சிஎம் ஆயிடுவார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி ஆகிருக்கணும், சிஎம் ஆகணும்னா என்ன ஆயிருக்கணும்னு சொன்னால் படத்தில் வச்சுருக்கணுமா, அது இருக்கு. என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால், களத்தில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்றத, அங்கே உள்ள மக்களுக்குள்ள பிரச்சனைகள் என்னன்றதை ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தால், அனைத்து தொகுதிகளுக்கும் 234 தொகுதியிலையும் அந்தந்த தொகுதியில், ஆனால் தான் நம்ம அதான் சொன்ன ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி படித்து சொன்ன கேட்டிங்களாடாங்க, அதை ஒரு தொகுதியில் போய் பேசும்போது தீய சக்தி தூய சக்தி, தீய சக்தி தூய சக்தின்னு சொல்கிறத விட அந்தந்த தொகுதி மக்களுக்கு ஆதரவாக, இப்போது உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன், வைகோ அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், பேச்சாளர் பொதுவாக இருக்கிறதுனா வந்து கலைஞராக இருக்கட்டும், அவங்க போய் பேசினாங்க. கலைஞர் இந்த வரிசையில் நீங்கள் கலைஞர், வைகோ, சீமான், இவங்கள தவிர வந்து பார்த்திங்கன்னா
ஒரு தொகுதியில் போய் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு இன்னும் சொன்ன பகுதி கூட சொல்ல முடியும் நம்மளால். ஒரு தொகுதியில் போய் பேசுகிறாங்கன்னா, இல்லை வந்து ஒரு தொகுதியில் ஒரு குரூப் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுடைய அடிப்படை ஜீவாதார விஷயம் குறித்து வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, இல்லை அறப்போராட்டம் நடத்துகிறாங்கன்னா, அங்கே போய் பேசும்போது அந்த மக்களுடைய பிரச்சனையை முழுசாக உள்வாங்கி பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு தொகுதியில் போய் பேசணும்னா அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை உள்வாங்கி பேசுறது ஒன்று இருக்குது. இது வந்து வைகோ பேசுவார், கலைஞர் பேசுவார், வைகோ பேசுவார், சீமான் பேசுவார், வேறு யாரும் பேச மாட்டாங்க. அந்த மண்ணை முதல்ல பேசணும். இப்போ அந்த மண்ணோட சிறப்பு என்ன? இப்போ வேலூரில் போய் பேசுகிறீங்க சார், தீய சக்தி தூய சக்தின்றீங்க. வேலூரில் என்ன பிரச்சனைன்றதை பேசணும்ல இல்லையா? அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ராணிப்பேட்டையில் போகிறீங்க, ராணிப்பேட்டை போகிறீங்கன்னா அங்கே ராணிப்பேட்டையில் என்ன அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கலாம். காஞ்சிபுரத்தில் போய் பேசுகிறீங்கன்னா அந்த காஞ்சிபுரத்தில் வரலாறு என்னன்னு பேசணும். அப்போ தான் அந்த மக்களோட ஜெல்லாக முடியும். காஞ்சிபுரத்தில் போனீங்கன்னா வந்து பல்லவ மன்னர்கள் காலத்துலேருந்து நீங்கள் பேச தொடங்குனீங்கன்னா ஒரு மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் பேசினா போதும், அந்த மக்களோட நீங்கள் டச் ஆவீங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய் என்ன செய்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக எப்பவும் பேசுகிற தீய சக்தி தூய சக்தி கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இப்போ நீங்கள் பெரம்பூரில் போய் பேசுகிறீங்க, இது பெரம்பூரில் போய் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? அந்த பெரம்பூர் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்னங்க பேசணும். அதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த பகுதியை தெரிஞ்சால் தான் நீங்கள் போய் இப்போ பெரம்பூர் பிரச்சனை, இப்போ கடலூர் போகிறாருங்க, நாளைக்கு கடலூர் மக்களுக்கு என்ன வந்து பிரச்சனை இருக்குது அது தெரிஞ்சுட்டு கொஞ்சமாவது பேசணும். அப்போ தான் அந்த மக்களோட நீங்கள் வந்து ஜெல்லாக முடியும். பாண்டிச்சேரியில் போய் பேசுகிறீங்கன்னா அந்த பாண்டிச்சேரி வரலாறு கொஞ்சமாவது பேசணும்ல, அது எப்பயுமே பண்ணுறதில்ல. அப்போது இது என்னன்னு கேட்டால், விஜயோட அந்த மைண்ட் செட் நம்ம பெரிய சினிமா நடிகர், நம்ம ஒரு பெரிய கல்ட்டு, நம்ம போய் ஒரு சீனை போட்டால் போதும். ஊடகங்கள்னா அது என்ன கேட்டால் இதை போட்டால் பாருங்க, காலில் அடியோடு சீனை மாற்றிய விஜய். நான் கூட சீனுன்னதும் நடந்தேன். ஏற்கனவே இங்கே வேட்பாளர் பல பிரச்சனை இருக்குது, சீனுன்னு யாரும் வேட்பாளர் போடவே இல்லையே, இது சீனிவாசனும் யாரும் இருக்கிறாங்களான்னு தெரியல. இல்லை, அடியோடு சீனை மாற்றிய விஜய்னு போடுறான். இவன் சீன்னு சொல்கிறான்னா அப்போ ஊடகங்களே மைண்ட் செட் என்ன இருக்குங்க? சீன், காட்சி, காட்சியை மாற்றிய விஜய். என்ன காட்சி? இன்னும் ஊடகங்களே அப்படி அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட காசு வாங்குறதுக்கு ஏதோ பண்ணுறானுங்க சார் இவனுங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு செய்தியை விட்றான் சரண். என்ன சொல்கிறேன் கேட்டால், சற்று முன் இடி போன்ற வந்த விஜய்க்கு வந்த செய்தின்னு போடுறான். உடனே ஜிபுன்னு நம்ம ஆளுங்கள்லாம் போய் யார் நம்ம தான் யார் இந்த டிவிக்களுக்கு தற்கொலைங்கெல்லாம் போய் ஐயோ தலைவருக்கு ஏதோ இடி மாதிரி செய்தி வந்துச்சான் பண்ணியான். அப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு என்ன செய்யறான்னு கேட்டினா, சற்று முன் வந்த விஜய்க்கு வந்து மகிழ்ச்சியான செய்தின்றான் அதே ஊடகம். இப்படி மாற்றி மாற்றி அலக்கழிச்சுன்னு கேட்டால் அவங்க காசு வாங்கிட்டு போயிடுறானுங்க. இதையெல்லாம் வச்சு என்ன செய்யறேன்னு கேட்டால், அப்பா விஜய்க்கு பெரிய வந்து ஃபேவராக இருக்கும். இன்னைக்கு கல நிலவரத்தில் தான் கேட்டிங்கன்னா, திமுக எப்படி இருந்தாலும் அடித்து பிடிச்சி காசை பணத்தை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக வந்து உட்காந்துரும். அப்படி தான் இருக்குது இன்னைக்குள்ள நிலவரம். அப்படி தான் இருக்குது. இது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவன் வாக்குகளை யாருடைய வாக்குகளை வந்து விஜய் பிரிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் பிரச்சாரத்துக்கு போகாமல் போட்டோம். அங்கே போகிற இடத்துல போய்னா தீய சக்தி தூய சக்தின்னு கூட பேசட்டும். ஆனால் அதே தான் மக்களும் இது தீய சக்தி தூய சக்தி அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன நினைக்கிறாங்க? தீய சக்தின்னு நினைக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு வாக்களிக்கிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் அது அவங்க அதிமுக வாக்களிக்கக்கூடிய மக்கள், அது ஆக்சுவலாக வந்து அதிமுக வாக்களிக்கணும். திமுக தீய சக்திப்பா, நாங்கள் வந்து அதிமுக வாக்களிக்கிறோம்னு சொல்கிறோம். அவன் என்ன செய்யறான்னு கேட்டால், இப்போ வந்து விஜய்க்கு வாக்களிக்கணும். அப்போ என்ன ஆகுது? இங்கே ஒரு ட்ரையாங்கிள் காம்படிஷன் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் காம்படிஷன் தான். அப்போ முழுக்க திமுக வந்து 1% வரட்டும், 2% வரட்டும் சார், விஜய்க்கு வரட்டும் சார். அவங்களுடைய வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அப்படி இப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெடுபிடி பண்ணலை. நம்ம அன்றாடம் நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது பார்க்குறோம். இன்னும் டேட்டு தேதி நெருங்க பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் இப்போ வந்து இவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த தயவு செய்து இதை மட்டும் நம்பிடாதீங்க. ஸ்டாலின் போகிறாரு, அங்கே பெரிய கூட்டம் இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி போகிறாரு, அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. விஜய் போனால் அங்கேயும் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இது சீமான் போகிறார், அங்கேயும் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இந்த கூட்டங்களை நம்பி ஏமாறக்கூடாது. இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை இருக்குதோ இல்லையோன்னு தலைவர் வராருன்னு போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிற்க தான் செய்வாங்க. இந்த இப்போ எடப்பாடி வந்து இந்த சந்து முனையில் வந்து பேசுகிறாரு சார், நம்ம இங்கே உட்காந்துருப்போமா சார்? உட்காந்துருப்போம். என்ன பேசுகிறாரு போய் பார்ப்போம்.
பார்த்துட்டு வந்து என்ன செய்வாங்க கேட்டா, பா ரொம்ப அப்படியே ரொம்ப வந்து இலக்கியமாக பேசிட்டாரு, இது நம்ம வந்து எடப்பாடி உள்ளே இருக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே புட்டு வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? ஓட்டு போட்டுருவோமா? கிடையாது, கேட்டு வந்துடுவோம். ஆனால் அந்த கூட்டம் வர்றதெல்லாம் வச்சுலாம் நீங்கள் சொல்லாதீங்க. தேர்தல் நேரத்தில் எல்லாத்தையும் பார்ப்பான், நம்ம ஜாதிக்காரன் பார்ப்பான், மாவட்டம். அப்போ அந்த விஜய்லாம் காணாமல் போயிடுவான். விஜய் காணாமல் போயிடுவான். விஜய் வேட்பாளர் தான் வந்து கண்ணு முன்னாடி நிற்பான். அதனால் இன்றைக்கி வந்து பரவலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அவங்கவுங்களுக்கு ஏற்கனவே வந்து விஜயை தீர்மானம் பண்ணி வச்சுருக்கா பாருங்கள். அவன் என்ன தான் இருந்தாலும் வந்து எவ்வளோ கோமாளித்தனம் பண்ணாலும், விஜய் பண்ணாலும் சரி, எவ்வளோ சோம்பேறித்தனம் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் வாக்களிக்கணுன்ற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி திமுக அப்படி தான் இருக்கும், நாம் தமிழுக்கும் அப்படி தான் இருக்கும், அதிமுக அப்படி தான் இருக்கும். தேதி நெருக்க தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே யாரை முன்னர் தள்ளுறாங்க, யார் வந்து பணம் கொடுத்து வாக்கு வாங்குறாங்க, இதெல்லாம் நெருக்கத்தில் தெரியும். இப்போ அந்த கருத்து கணிப்பெல்லாம் வச்சு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. கருத்து கணிப்பு மட்டும் கிடையாது, இந்த கூட்டமாக நிற்கிறாங்க டிவியில் காட்டுறான் பாருங்க, இது அந்த டிவியில் காட்டுற அந்த கூட்டத்தை கூட நீங்கள் நம்பிடாதீங்க. திட்டமிட்டே இதில் நாம் தமிழ் பழி வாங்கப்படுதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அந்த 3 குறிக்க இல்லை. இது நேற்றுக்கு கூட ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த சின்னம் கொடுத்த சின்னம், விவசாயி சின்னம்னு ஒரு சின்னம் கொடுக்குறீங்க சார். அதில் என்ன சார், கரும்பு விவசாயி, நெல் விவசாயி, வந்து என்னங்க இது நம்ம பேசணும்? இதிலே தெரியலையா சார்? இதிலே தெரியுது இல்லை? சின்னன்னு ஒரு விவசாயி சின்னம்னா ஒரு விவசாயி சின்னம் தான் இருக்கணும் இல்லை? அதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு விவசாயி சின்னம், அது என்ன ஆகும்? குழப்பம் ஏற்படும். இப்போ எல்லாரும் படித்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேதைகளாக வாக்களிக்கிறோம் அத்தனை பேரும். சாதாரண மக்கள் போய் வாக்களிக்கும் போது அங்கே ஒரு குழப்பம் வரதானே செய்யும். விவசாய சின்னம் போது அவங்க மேலே வந்து பார்த்துட்டே வராங்க. அவ்வளோ தேடி கண்டுபிடி அந்த அளவுக்குலாம் நீங்கள் டைம் கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு சில நாளில் 2 மிஷின் கூட இருக்கும் சார், ஏன்னா 3 கூட இருக்கும். அப்போ அந்த இடத்துல போய் தேடும்போது நம்ம வந்து பேரை வச்சு வந்து தேட முடியாது. சீமானா வந்து பிரச்சனை கிடையாது. சேரும் களத்தில் இருக்க வேட்பாளர் நாம் தமிழர் இருக்கணும், கட்சியை பார்க்கணும், பேரை பார்க்கணும், அதுக்கப்புறம் சின்னத்தையும் பார்க்கணுன்னா இங்கே பேரையும் கட்சியும் பார்க்குறதே பெரிய விஷயம். அப்போ எளிதாக எதுக்கு சின்னம் வைக்கிறாங்க? இந்த தேடல் இருக்கக்கூடாது. பேரில் ஒரே பேராக இருக்கலாம். கிருஷ்ணமூர்த்தினா ஒரே, சரண்னா ஒரே மாதிரி பேர் இருக்கலாம் இல்லையா? அதை இப்போ நிற்க வைக்கிறாங்கல்ல, ஜோசப் விஜய்னு. ஜோசப் விஜய்னு 10 பேர் இருந்தாங்க. இது இப்போ ஓப்பன்னீஸ்வரம் ஓப்பன்னீஸ்வரம் பேரில் 10 பேர். எவ்வளோ கஷ்டம் அது? ஓப்பன்னீஸ்வரம்ன்ற பேரில் 10 பேர் இருந்தாங்க. ஆனால் பலாப்பழத்தை பார்த்து தேடி வந்து ஓட்டு போட்டாங்கன்னா பலாப்பழன்றது எல்லாருக்கும் தெரியும், ஜெயிச்சார். அந்த மாதிரி இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பேரையும் வந்து கட்சியும் தேடுறதுக்கான அவகாசம் இருந்தால் அப்புறம் டக்குன்னு சின்னம் தெரியும். அந்த சின்னத்துலேயும் நீங்கள் ஒரு குழப்பத்தை பண்ணிங்கன்னா அப்போ எப்படி? அப்போ புரியுதுங்களா? இது நீங்கள் திட்டமிட்டு அடிக்கிறீங்க. திட்டமிட்டு நாம் தமிழர் வந்து வாக்கு சதவீதம் குறைன்னு நினைக்கிறீங்க. முதல்ல நீங்கள் பண்ண சதியை விஜயை கொண்டு வந்து சதி. விஜயே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் கொண்டு வந்து நான் சொல்லுவேன். விஜயை கொண்டு வந்ததுன்னு நான் அனுமதிச்சது. அண்ணாமலை டக்கர் அடிக்கிறாரு ஒரு கட்சி தொடங்கிறதுக்கு, ஆனால் அனுமதி இல்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து நான் இப்போ கூட நான் சொல்கிறேன், இங்கே அமமுக வந்து இப்போ நம்ம சசிகலா வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க. அமமுக வந்து வளரக்கூடாது, எந்த கட்சியும் வளரக்கூடாதுன்ற அந்த எண்ணத்தை தான் பிஜேபி இருக்குது. இருக்கிற கட்சிகளில் வந்து நாளைக்கு வந்து 4 கட்சி தான் இருக்கும். அந்த உதிரி கட்சிகள்லாம் காணாமல் போயிடலாம். இப்போ அடுத்தடுத்து கிட்டத்தட்ட விசிகாவையும் எந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இந்த வைகோ, விசிகா, கம்யூனிஸ்ட் இதெல்லாம் வந்து கரைஞ்சி காணாமல் போயிடுவாங்க இந்த தேர்தலில். அப்போது பிரதானமான கட்சிகள் வந்து யாராக இருக்கணும்? இங்கே யார்? காங்கிரஸ் இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், திராவிட கட்சிகள் இருக்கட்டும், மற்ற கட்சிகள்லாம் வந்து சிதையணும். இல்லைனா இந்த அடுத்த கட்ட வளர்ச்சியை தடுக்கிற வேலை தான் நாம் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயை கூட உள்ளே கொண்டு வருது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க முடிச்சிடும். பிஜேபி பொறுத்த வரைக்கும் விஜயெல்லாம் ஸ்ட்ராங்கான நபர்லாம் கிடையாதுன்னு நம்ம பார்க்குறோமே, பிரச்சாரத்திலே பார்க்குறோமே. ஆனால் விஜய் ஈஸியாக முடைக்கிடுவாங்க. அதுக்கு வேலைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் மீண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் மாதிரிலாம் வந்து போராடிலாம் வர முடியாது. விஜயெல்லாம் போர்க்குணமோ போராட்ட குணம்னா விஜய் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையை சொகுசாக வாழ்ந்துட்டுவாங்க, பெரும்பகுதி சொகுசாக வாழ்ந்துட்டேன். இப்போ வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து ஏன்டா உள்ளே வந்தோன்ற ஃபீலிங்கில் இருக்கிறான் நேற்று வரைக்கும். ஏன் அரசியலுக்கு வந்தோன்ற ஃபீலிங் வரக்கூடாது. சீமான் எப்போவுமே வந்து என்னைக்காக சொல்லிக்கிறேன், நான் ஏன்டா இந்த அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி சொன்னதே கிடையாது, எந்த தலைவரும் சொன்னதே கிடையாது. விஜய்க்கு அந்த ஃபீலிங் இருக்குது, ஏன் நம்ம அந்த அரசியல் கட்சிக்கு வந்தோம், ஏன் தொடங்கணும் அப்படின்னு. அதனால் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நாம் தமிழரை
முடக்கிற அந்த வேலை தான். எனக்கு தெரிஞ்ச சீமான் இருக்கிற வரைக்கும் அது முடக்கலாம் முடியாது. வளர்ச்சியை வேணால் தடுக்கலாம், முன்னேற்றத்தை வேணால் தடுக்கலாம். அந்த வேலை நடக்குது. இது நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன். மற்றவங்களும் தயக்கம், நான் வந்து எனக்கு அந்த தயக்கம் இல்லை, அது எனக்கு மகிழ்ச்சியும் இல்லை, வருத்தம் தான் எனக்கு. இந்த அதான் சொன்னேன், 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து உட்காந்துக்கிட்டு இங்கே எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த கட்சி இருக்குன்னு முடிவு பண்ணுறதே பிஜேபி தான். இதை வந்து மறுக்கிறதுலாம் கிடையாது. இன்றைக்கி ஏன் இந்த கருத்து கணிப்புலாம் ஏன் வந்து இப்போ பாண்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு நான் கேட்குறேன், ஏன் இந்த கருத்து கணிப்பு வெளியிடணும்? அதிமுக கூட்டணி வெற்றி பெறணும்னு சொல்கிறீங்களே, அப்படியே பிஜேபி எத்தனை வெற்றி பெறும் அதில் சொல்லிடுங்க பார்ப்போம். சொல்லுங்க. அதிமுக வந்து சொல்கிறல்ல, இதான் கருத்து கணிப்பு நடத்திட்டு இல்லை, ஒரு தொகுதிக்கு தானே கருத்து கணிப்பு நடத்திருப்பேன். இதில் வந்து அதிமுக அணியில் பிஜேபி எத்தனை சீட்டு ஜெயிக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ புரியுதுங்களா? மக்கள் முடிவு பண்ணுவாங்க. தற்காலிகமாக தடுக்க முடியும், அது நாம் தமிழர் கூட நீங்கள் வந்து வளர்ச்சியை விட தற்காலிகமாக தடுக்க முடியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விதை ஊனப்படுதில்லை. பல கட்டிடங்களை நீங்கள் பார்ப்பீங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பான், சுண்ணாம்பு அது இதை போட்டு எல்லாம் கட்டியிருப்பான், கட்டிடத்தை கட்டியிருப்பான். ஆனால் ஒரு அரச மரம் பார்த்திங்கன்னா அப்படியே உடச்சிக்கின்னு வெளியே வந்து அந்த கட்டிடத்துக்கு மேலே வளரும். ஆனால் என்னெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பான், அந்த சுண்ணாம்பு, சிமெண்ட்டு, அது இது எல்லாம் போட்டு கெமிக்கல் அது போட்டு அந்த கட்டிடத்தை எழுப்பி பூசு எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிடுவான். ஆனால் பொழந்துட்டு வரும். அது அரச மரமாக இருக்கட்டும், ஆலமரமாக இருக்கட்டும், வெடிச்சிக்கின்னு வந்து பார்த்திங்கன்னா அது முளைஞ்சி வந்துடும். வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் ஊற்றணும், அது ஊற்ற என்னென்னவோ சொல்லுவானுங்க. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கும் பார்ப்பீங்க பல பில்டிங்கில். என்றைக்கோ வந்து பார்த்திங்கன்னா அந்த விதை இந்த பல 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா உடச்சின்னு வந்து முளைச்சி வெளியே வரும் அந்த ஈரப்பதத்தில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் வந்து நாம் தமிழர் வந்து கட்சியில் அந்த ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா சீமானுடைய வேர்வை, தம்பிகளுடைய வேர்வை தான். இந்த கருத்து கணிப்பு, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அது இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. முதல்ல சார் உங்களுக்கும் சரி, இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறேன், ஒரு கருத்து கணிப்பு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த கருத்து கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்பப்பட்டது. கருத்து கணிப்பின் மூலமாக வந்து சொல்லுவாங்களே, யார் வந்து சில இந்த வாக்காளர்களே ஒரு குறிப்பிட்ட மென்டாலிட்டி இருக்குது, ஒரு 5% வச்சுக்கோங்களேன், மொத்தத்தில் ஒரு 5%. அவெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கிற குதிரையில் பணம் கட்ட சொல்லுவாங்க. இந்த ரேஸ் பந்தயத்துக்கு போகும்போது எந்த குதிரை ஜெயிக்குதோ அந்த குதிரை மேலே பணத்தை கட்டுவான். இப்படி கூட நம்ம சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஓட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்க, தோக்கரனுக்கு போய் ஓட்டு போடக்கூடாது, ஜெயிக்கிறவனுக்கே நம்ம ஓட்டு போட்டுருவோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி ஒரு 5% இருக்குது. அந்த 5% தான் வந்து மூலதனமாக வச்சு தான் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டு ஒரு 5% ஓட்டு போட்டிருக்கான். அதில் ஒரு கருத்து கணிப்புலேயே இன்னொரு கருத்து கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டு கருத்து கணிப்பு எவ்வளோ சொல்கிறாங்க, 15% சொல்கிறாங்க, ஒருத்தர் 40% சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலேன். ஆனால் 45 கிடச்சிருக்கு. அப்போ அந்த 45 எங்கேருந்து வந்து கேட்டிங்கன்னா ஒரு 5% என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்களிக்கணுன்ற அந்த மென்டாலிட்டி உள்ளவங்க இருக்கிறான். இந்த 100%ல் பார்த்திங்கன்னா பலவிதமான பைத்தியங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இல்லை பலவிதமான அறிவாளிகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான அப்போ என்ன செய்யணும்னா, அந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த லைலா காலேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து ஊடகங்களாக இருக்கட்டும், அன்றைக்கி வெளியிட்ட கருத்து கணிப்பு 15 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கருத்து கணிப்பு வந்து நம்பப்பட்டது. அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க வந்து இந்த அரசியல் கட்சியெலாம் ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்யணும்னு கேட்டால், ஓ இந்த கருத்து கணிப்பின் மூலமாக ஒரு 5% நமக்கு கிடைக்குதா, மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து ஜெயிக்கிற கட்சிக்கே நம்ம வாக்களிப்போம்னு சொல்கிறான்னா, அப்போ ரைட் ஓகே அப்படின்னா விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி வாங்கப்பட்டது தான் இந்த ஊடகங்கள், இந்த கருத்து கணிப்புலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன முதல்ல பார்க்கணும்னு சொன்னால், நீங்கள் யார் வேணா இருக்கட்டும், கருத்து கணிப்பு வெளியிடக்கூடிய அந்த நிறுவனம் யாருடைய நிறுவனம், அது பத்திரிகையாளர்னா இருக்கட்டும், தனிநபர்னா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். இன்றைக்கி வந்து யூடியூப் நடத்துகிற பாண்டே கூட வந்து கருத்து கணிப்பு நடத்துகிறாப்புல, என்ன சொல்கிறது. அப்போது இந்த இடத்துல இப்போ நான் சேகுவரா என்ன இருக்கேன், ஏன் மற்றவங்க சொன்னப்பா மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ சேகுவரா இருக்கிறார், சேகுவரா வந்து கருத்து கணிப்பு சொல்கிறார். அந்த கருத்து கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த சேகுவரா யார், எந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறவர் அப்படின்ற அந்த தேடுதல் முதல்ல உங்களுக்கு வேணும். கருத்து கணிப்பை நம்பக்கூடிய நபர்கள் எல்லாரும் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இந்த நபர் யாருங்க, இந்த சேகுவரா யார், இந்த சேகுவரா வந்து கருத்து கணிப்பு வந்து வெளியிடுறாரு, அந்த ரிசல்ட்டையும் ஒப்பிட்டு பாருங்கள், ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வந்து முதல்ல வந்து அந்த கருத்து கணிப்பை மட்டும் பார்க்கக்கூடாது, அதை வெளியிடுற சேகுவரா யாருன்னு பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது சொல்கிறது உண்மையாக இருக்குமா,
இப்போ நான் வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவனாக இருக்கிறேன்னு வச்சுக்கேன். நான் எந்த அரசியல் கட்சியும் சாராமல் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. நம்ம எந்த அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துட்டோம்னு சொன்னால் நம்ம இயற்கையாகவே நம்ம இழுத்துட்டு போவோம் அந்த பக்கம். என்னங்க இப்படி எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவனாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வந்து என்ன ஒரு மெம்பராக இருக்கிறேன். கருத்து கணிப்புன்னு வரும்போது நான் என்ன செய்வேன், சாதகமாக கொஞ்சமாவது சாதகமாக சொல்லணும், ஒரு மில்லிமீட்டர் அளவுக்காவது கொஞ்சம் சொல்லணும், இருக்கிற அப்படியே வந்து ஃபேக்டை சொல்லக்கூடாது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் பண்ணணும், அந்த இயல்பாக அது வந்துடும். இப்போது உதாரணத்துக்கு வலதுசாரி சிந்தனையாளர் வந்து ரங்கராஜ் பாண்டே. இப்போ ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்கிறாரு, 45% வந்து 40க்கு மேலே 45% வந்து அதிமுக கூட்டணி வந்துடும், திமுக கூட்டணி 35% வந்துடும், டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாரு. ஒரு 10% டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் டிவிக்கே வந்து 19%, 20% வந்துடும். இப்படி வந்து அந்த கணக்கு சொல்கிறேன். இப்போ அவர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன விஷயம் வந்துடும். அவர் யாருன்னா அதிமுகவை அணி இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த வலதுசாரி சிந்தனையாளர். அப்போ பாண்டே சொல்கிறது சார்பு நிலை தானே இருக்கும். ஆனால் சார்பு நிலை நீ இல்லைன்னு சொல்லி நீ கரடியாக கத்தி நெஞ்சையே கிழிச்சால் கூட, பாண்டே நெஞ்சை கிழிச்சா அங்கே உள்ள யார் இருப்பாங்க, ராமர், சீதை, ஆஞ்சநேயர், இவங்க தானே இருப்பாங்க இல்லையா? தானே உண்மை. அப்போது இந்த காணொளி பார்க்கக்கூடிய யாரும் நம்பாதீங்க. இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து சாதகமாக சொல்லப்படும். இப்போ ஆதவ அர்ஜுனா இருக்கிறான், வாய்ஸ் ஆஃப் காமன் ஒன்று வச்சிருக்கிறான். முதல்ல இவங்க கருத்து கணிப்பு எப்படி நடத்துகிறாங்கன்றது அடுத்தது வருவோம். இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன் நடத்துகிறான். அவன் கருத்து கணிப்பு என்ன சொல்கிறான், இந்த பைத்தியக்காரங்க அந்த பாண்டியராஜன் படத்தில் வர மாதிரி 20,000, 30,000, 40,000 மாமா பிஸ்கோத் தேர்வாங்க, அந்த மாதிரி தான் அவன் பேசிகிட்டு இருக்கிறான். 20ன்றான், 30ன்றான், செங்கோட்டையன் 40ன்றான். என்ன கருத்து கணிப்பு, எது அடிப்படையில்? இங்கே யூகத்தின் அடிப்படையில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ பாண்டேலாம் சொல்கிறதுனா யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்லுவேன். ஏன் யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், அதை நான் சொன்னேன்னா, இல்லை நான் கருத்து கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, களத்தில் போய் நான் வந்து சாம்பிள் எடுத்து நான் பண்ணேன்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான ஆதாரம் கேட்போம் நம்ம. இப்போது உதாரணத்துக்கு 234 தொகுதியில் சார், அந்த இவங்களுடைய பேஸ் ஒர்க்கே என்னன்னு கேட்டால் 234 தொகுதியில் எத்தனை கட்சிகள் போட்டிடுது, எத்தனை அணி போட்டிடுது, அத்தனை அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது. எது தனித்தனியாக வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளருங்க, எந்தெந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் போட்டுக்க வேண்டியது. அதை வந்து 234 பேர் பேப்பரை என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தரேன் சார். இது நான் உங்களுக்கு தரேன் கருத்து கணிப்பு. ஏசிடுவோம், எங்கேயும் நீங்கள் கஷ்டம்லாம் பட வேண்டாம், களத்துலலாம் நீங்கள் போயெல்லாம் கேட்க வேண்டாம். உத்தேசமாக நானே வந்து என்ன 1, 2, 3 தெரிஞ்சால் போதும், பெரிய கணக்கெலாம் தேவையில்லை. என்ன 100க்குள்ளே என்ன பெரிய கணக்கு, குழந்தை கூட போட்டுரும், எல்கேஜி ஸ்டூடெண்ட் கிட்ட கூட போட்டுரும். இது ஒரு 40 போடுங்க சார். இது என்ன சார், திருப்பரங்குன்றமா சார்? திருப்பரங்குன்றம். அப்போ இங்கே வந்து சார் என்டிஏ போடுங்க சார். மதுரையை சார், மதுரை இருக்கிறதுனா அவர் சுந்தர்சி வந்துடுவார் சார். அப்படி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போட்டு, சரி சார் எல்லாத்தையும் ஓவரால் போடும்போது நம்பணும் சார், டிஃப்ரென்ஸ் எவ்வளோ காட்டணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 10% காட்டுங்க டிஃப்ரென்ஸ். டிஎம்கே சைடில் எடுக்கிறாங்க சார். அப்படியே இது டிஎம்கே சைடில் ஒரு கருத்து கணிப்பு பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா, இப்போ தோசையை அப்படியே திருப்பி போடுவாங்க. பாண்டே போட்ட தோசையை அப்படியே திருப்பி போடும். இது அவங்க வந்து 45%, ஏடிஎம்கே 35%, டிவிக்கே போட்டு விடுங்க ஒரு 17-18% போட்டு விடுங்க. பாவம் பசங்கள்லாம் கத்தின்னு இருக்கிறானுங்க ஏதோ. ஆனால் இது எதுவுமே வந்து உறுதியாக சொல்ல முடியுமா? உங்கள் மனசில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீங்க சொல்ல முடியுமா? உங்கள் செயல்பாடை வச்சு சொல்ல முடியாது சார். உங்கள் செயல்பாடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நேற்றுக்கு ஒரு காணொலியில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். விஜய் வந்து தாக்கியும் வந்து தாவேக்காவை தாக்கியும் பேசிகிட்டு இருக்கிறேன். கேமராமேன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நான் கூட நினச்சிட்டேன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டேன். எல்லாம் முடிச்சு வரும்போது, என்ன தம்பி ஒரே சிரிச்சிட்டே இருக்கிற நான் பேசும்போது அப்படின்னு சொன்னேன். உடனே நான் விஜய் ரசிகர்ண்ணா அப்படின்னு சொன்னேன். விஜய் ரசிகர் அப்போ ஓட்டு என்ன கண்டிப்பாக டிவிக்கே தான் இதுன்னா சொல்லுவீங்க. நான் நினச்சிட்டேன் இது வந்து நம்ம பேச சிரிக்கிறான் இது, அப்போ வந்து ஓட்டு போட மாட்டான். இப்போ புரியுதுங்களா? அதனால் களத்தில் போய் இப்போ இதே பாண்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டே மீது இன்னொன்று கூட நான் சொல்கிறேங்களா, இப்போ பாண்டே யாருன்னு தெரியும் சார். நம்ம பாண்டே ஏன் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இதுதான் பாண்டே யாருன்றது எல்லாருக்கும் தெரியும்.
வலதுசாரி சிந்தனையாளர், பிஜேபிக்கு ஆதரவாளர் அப்படின்றது அவரே டிக்ளேர் பண்ணியே இருக்கிறார். நான் சங்கினே பல சொல்லியிருக்கிறாரு. அவர் கொண்டு போய் நீட்டுறார் மைக்கை. இல்லை அவரே வரலங்க, யாரோ ஆள் அனுப்புகிறாருங்க, அங்கே சாணக்கியான்ற அந்த மைக்கோட சிம்பிள் இருக்குங்க, கொண்டு போய் நீட்டுறாருங்க. அது கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரமானவர்கள், சென்னையிலே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. சென்னையிலே ஒரு தொகுதிக்கு போகிறாருங்க. அப்போ அந்த சாணக்கியான்ற அந்த ஊடகத்தை பார்ப்பார். ஊடகத்தை அந்த எம்பளத்தை பார்த்துட்டு கேட்டிங்கன்னா, ஒன்று பாண்டேக்கு ஆதரவாக, அதாவது பிஜேபி ஆதரவாக இருக்கக்கூடிய ஆதரவாளர் இருக்கக்கூடிய பாண்டேக்கு ஆதரவாக சொல்லலாம். அப்படி இல்லைன்னா, ஓ நீ ஆளா, நீ வந்து சங்கியா, நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ சொல்லிட்டு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஆதரவு அங்கே மாறிடும்ன்ற நான் அந்த மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். அதனால் கருத்து கணிப்பு என்பதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் நடத்தினாலும் அதை உறுதியாக, அதை சயின்டிஃபிக்காக ரொம்ப டிப்ளமேட்டிக்காக துல்லியமாலாம் நான் சொல்லவே முடியாது. அதனால் வந்து சரி நான் துல்லியமாக சொல்ல, அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா அந்த அப்ராக்சிமேட் தான் சிக்கலே. இப்போ நானே சொல்கிறேன், நீங்கள் எந்த ஐடியாவில், இப்போ நான் ஒரு ஐடியாவில் சொல்கிறேன், நான் பரவலாக ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் போகிறேன், நான் எந்த ஏசி ரூமும் உட்காரல. எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு தனிப்பட்ட ஐடியாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, தேசிய கட்சிகள் வரக்கூடாது, மாநில கட்சிகள், அது குறிப்பாக வந்து திராவிடம் தமிழ் தேசியம் 2 தான் வந்து களத்தில் இருக்கணும்னு நான் நினைக்கிற மைண்ட் செட் உள்ளவன் நான். ஒன்று திராவிடம் ஆளுங்கட்சியாக இருக்கணும், எதிர்கட்சி வந்து தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் ஆளுங்கட்சி இருந்தால் திராவிடம் எதிர்கட்சி இப்படி இருக்கணும். நான் என்னுடைய மைண்ட் செட், அது என்னுடைய ஐடியாலஜி. இப்போ நான் கொண்டு போயிட்டு மைக்கை கொண்டு போய் நீட்டுறேன். மைக்கை கொண்டு போய் நீட்டும் போது பார்த்தீங்கன்னா, ஒன்று திமுகவுக்கு ஆதரவாக சொல்லிட்டோம், இல்லைன்னா தமிழ் தேசிய ஆதரவாக சொல்லிட்டோம். புரிய சொல்கிறது, நான் ஒரு 10 பேரை கேட்குறேன், 8 பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து பிஜேபிக்கு ஆதரவாக சொல்கிறாங்க, இல்லை காங்கிரஸுக்கு ஆதரவாக, காங்கிரஸ் சொல்ல மாட்டாங்க, பட் சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஏன்னா கூட்டணி வந்து திமுக தானே, இங்கே அதிமுக தானே. ஆனால் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய வாக்கு எங்கே யாருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக போட்டியிடவே இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக அந்த தொகுதியில் வந்து அதிமுக போட்டியிடுது, பிஜேபி போட்டியிடவே இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டால் பிஜேபி வரணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன கணக்கு போடுவீங்க? ஓ அப்போ இந்த ஓட்டு அதிமுக ஓட்டு, நீங்களே ஒரு கணக்கு பண்ணிக்கணும். இல்லைங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் நிற்கிது, பிஜேபி நிற்கலைங்க இங்கே. இல்லைங்க பிஜேபி தாங்க, அவன் மைண்ட் செட்டை சொல்கிறான். அப்போது அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி அணியில் இருக்கிற அதிமுக வாக்களிப்பான். அதுக்காக தான் இந்த கூட்டணிக்குன்னு போகிறதே. அதே மாதிரி இந்த சைட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம், காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் ஏகப்பட்ட முரண்கள் இருந்தாலும், சீட்டு பங்கிட்டே ஆரம்ப தகராறு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வாக்களிக்கன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரனுக்குன்னா காங்கிரஸ் அங்கே போட்டியிடவே இல்லை, திமுக போட்டிடுவாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணின்னு போயிட்ட பிறகு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக துல்லியமாலாம் நீங்கள் வந்து கணக்கெடுக்க முடியாது. ஒரு சிலர் சொல்ல நான் காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவேன், அதனால் நான் திமுகலாம் நான் ஓட்டு போடணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நான் காங்கிரஸ்காரங்க, நான் திமுக ஓட்டு போடுவேன், நான் பிஜேபிக்காரங்க, நான் அதிமுக ஓட்டு போட மாட்டேன். இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இதெல்லாம் எவ்வளோ சிக்கல் பார்த்தீங்களா? அதனால் அந்த கருத்து கணிப்பெடுக்கிறவங்களாம் ஃப்ராடுங்க. இது யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அது பாண்டியனாக இருக்கட்டும், பூண்டை யாருன்னா இருக்கட்டும் சார், யார் சேகராக இருந்தாலும் சொல்கிறேன், அந்த கருத்து கணிப்புன்றது ஜென்யூன் கிடையாது. நீங்கள் அப்ராக்சிமேட்டுன்னு கூட பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டுன்னு வரும்போது தான் சிக்கல் உங்களுடைய மைண்டில் இருக்கிறத நீங்கள் திருப்பிங்க. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் முடிவு வந்துட்டிங்கன்னா துல்லியமான கிடையாது சார். நான் பைட்டுக்கிட்டலாம் எடுக்கல, ஒரு உத்தேசமாக நான் வந்து பார்க்குறேன், ஒரு வண்டி எடுத்து ஒரு சுற்றினேன், ஒரு 4 பேர்கிட்ட கேட்டேன் அப்படின்னும் போது அது அப்ராக்சிமேட்டுன்னு வரும்போதே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, நீங்கள் உங்களை சார்ந்த ஐடியாலஜி உள்ள அந்த கட்சிக்கு தான் நீங்கள் ஃபேவராக சொல்லுவீங்க. இப்போ பாண்டிய சொல்கிறதுல வந்து பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. பாண்டிய என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு கருத்து கணிப்பு நடத்துங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்துடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னார், டிவிக்கேவும் வந்து என்டிஏக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவர் அலைன்ஸ் செட் ஆகிடுச்சுன்னா 200 சீட்டு வந்து ஸ்வீப் பண்ணிடுவாங்கன்னு சொன்னார். 200 சீட்டு அடிச்சுடுவாங்க, 34 சீட்டு வந்து டிஎம்கே வரும். ஏன் 234 கூட சொல்லாமல் யார் கேட்க போகிறாங்க சொல்லுங்கள். அதனால் இந்த கருத்து கணிப்பு என்பது சரண் ஏமாற்று வேலை. ஓகே சார், பலர்களை தெளிவாக நன்றி நன்றி சார்.